மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான நிலை 3 சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ளது. இன்று காலை வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி 32 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 2 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நிலை 1 எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தில் மினிப்பே, உடுதும்பர, தொழுவ மற்றும் மெததும்பர ஆகிய 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் மதுரட்ட, வளப்பனை, அங்குரன்கெத்த மற்றும் நீலதண்டாயின் ஆகிய 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நிலை 3 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் பதுள, லுணுகல, பசர மற்றும் ஆலியல, அக்குரன, பாத்ததும்பர, உடுநுவர, கங்கவட்ட கொரல்ல, பஸ்பாகை கொரல்ல, ஆரிஸ்பத்துவ, தும்பன, பன்வில, கங்கைர கொரல்ல, உடப்பலாத, யட்டினுவர, குரலத்தஹே பதுளை மாவட்டத்திற்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் அத்தர்லியத்த, குருநாகல மாவட்டத்தில் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தில் லக்கல, பல்லேகம, வில்கமுவ, யட்டவத்த, அம்பகங்க கொரல்ல, நாவுல, ரத்தொட்ட, பல்லேபுல, உக்குவெல்ல மற்றும் மாத்தள பிரதேச செயலக பிரிவுகளும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 19ஆம் தேதி காலை இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் 20ஆம் தேதி காலை வரை 24 மணி நேரத்திற்கு அமுலில் இருக்கும். 3வது நிலை சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதால் மழை தொடர்ந்தால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் கூறுகிறது. 2ஆம் நிலை அறிவிப்பு வெளியிடப்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவும், முதல் நிலை அறிவிப்பு வெளியிடப்பட்ட பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளதால் மழை தொடர்ந்தால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இதுவரையில் 4286 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் 4263 மில்லியன் ரூபாய் உள்நாட்டு வர்த்தகர்கள் ஊடாக கிடைத்துள்ளதுடன் எஞ்சிய தொகை வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக நேரடி வைப்பிலிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெறப்பட்ட மொத்த நிதியின் டாலர் பெறுமதி 13.8 மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதுடன் அதில் வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக மாத்திரம் பெறப்பட்ட தொகை 6 மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பூட்டான், இத்தாலி, கனடா, ஐக்கிய அரபு ராச்சியம், நியூசிலாந்து, மாலைத்தீவு, சவுதி அரேபியா, பிரான்ஸ், கொரியா உள்ளிட்ட 43 நாடுகளில் இருந்து இந்த உதவித்தொகை கிடைத்துள்ளதாக சூரிய பெரும மேலும் தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாட்டில் உள்ள மத, கலாச்சார மற்றும் தொல்பொருள் தலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புனரமைப்பு பணிகள் குறித்து கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புத்தசாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி தலைமையில் 3 நிகாயாக்களின் மா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மத தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட மத, கலாச்சார மற்றும் தொல்பொருள் தலங்கள் அனர்த்தத்தினால் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்கி அவற்றை முன்னர் இருந்த நிலைக்கு மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புத்தசாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி தெரிவித்தார். மரியாதைக்குரிய மகா சங்கத்தினர் மற்றும் மத தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அந்த இடங்களின் தொன்மையை பாதுகாத்து அனைத்து தொடர்புடைய தரப்பினரின் பங்கேற்புடன் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவின் பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் கடித தலைப்பின் கீழ் இது தொடர்பான கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் அரச வைத்திய அதிகாரி என்ற ரீதியில் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில், பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டமைக்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்காலத்தில் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள அவசர நிதி வசதி கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கூட உள்ளது. இதன்போது குறித்த நிதி வசதியை வழங்குவது தொடர்பில் இறுதிக்கட்ட இணக்கப்பாட்டை எட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டித்வா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளின் பின்னரான சவால்களை எதிர்கொள்வதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும்
விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கு மேலதிகமாக இந்த அவசர நிதி வசதி வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வு நிறைவடைந்து உள்ளதுடன் அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைவேற்று சபை கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் இந்த புதிய அவசர நிதி வசதி கோரிக்கை காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இன்று கூட உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை குறித்து 5வது மீளாய்வு தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்த உள்ளது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு சிபிஎல் குழுமம் 100 மில்லியன் ரூபாய் நன்கொடை வழங்கியது. அதற்கான காசோலையை சிபிஎல் குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஆர் விக்ரமசிங்க நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்கவிடம் கையளித்தார். சிபிஎல் குழுமத்தின் குழும பணிப்பாளர் திருமதி என் விக்ரமசிங்க மற்றும் பணிப்பாளர் பிரதான நிறைவேற்று அதிகாரி ரந்திவ மலலசூரிய ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிஃப்ட் ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மற்றும் தி ஜார்ஜியா புத்திஸ்ட் விஹாரவினால் $16,000 நிதி நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான காசோலையை அமெரிக்காவின் ஜார்ஜியா பௌத்த விஹாராதிபதி வணக்கத்திற்குரிய பணம்வெல வஜிரபுத்த தேரர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் வழங்கினார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு எதிர்சிங்க இடிபல் ஆயில் பிரைவேட் லிமிடெடினால் 25 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த காசோலையை எதிர்சிங்க இடிபல் ஆயில் பிரைவேட் லிமிடெட் முகாமித்துவ பணிப்பாளர் வினிதா ஜெயசிங்க மற்றும் பணிப்பாளர் சுஹான் ஜெயசிங்க ஆகியோர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் வழங்கினர். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஜப்பானில் உள்ள அசுனாரோ ஆக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் 1 மில்லியன் ஜப்பானிய யென் நிதி நன்கொடையை வழங்கியுள்ளது. குறித்த காசோலையை அசுனாரோ ஆக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் செய்ஜி சக்குரைக்கி அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சுவிடம் கையளித்தார். அசுனாரோ ஆக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிறைவேற்று அதிகாரி ஷின்சுகே முரகமி மற்றும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுஜீவ லெவங்கமுவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகாவலி ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மகாவலி ஆற்றின் சில வடிநில பகுதியில் நேற்று முன்தினம் முதல் பெய்து வரும் மழை மற்றும் மகாவலி ஆற்று படுக்கையின் மேல் நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் காரணமாகவே இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கிண்ணியா, மூதூர், கந்தலாய், சேருவில, வலிகந்த, லங்காபுர, தமன்கடுவ மற்றும் திம்புலாகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விசேட அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மட்டக்களப்பு பொலனர்வ வீதியின் கல்லெல்ல பகுதியில் சோமாவதி ரஜமா விஹாரைக்கான பிரவேச வீதி மற்றும் சோமாவதி ரஜமா விஹாரை சூழவுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் சில நாட்களுக்கு சோமாவதி ரஜமா விஹாரைக்கு செல்லும் பக்தர்களும் அந்த பகுதிகளில் மகாவலி ஆற்றிற்கு அருகில் வசிக்கும் பொதுமக்களும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிலவும் கடும் மழை காரணமாக மொரக்காக்கந்த நீர்த்தேக்கத்தின் 3ஆம் இலக்க வான்கதவு நேற்றிரவு திறக்கப்பட்டது. இந்த வான்கதவு 0.5 மீட்டர் அளவில் திறக்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் வினாடிக்கு 1500 கன அடி நீர் படிப்படியாக அம்பன் கங்கைக்கு திறந்து விடப்படுவதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார். பெய்து வரும் மழையுடன் விக்டோரியா, ரந்தனிகல்ல மற்றும் ரந்தம்பே நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான் பாய ஆரம்பித்துள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ரந்தம்பே நீர்த்தேக்கத்திலிருந்து மினிப்பே அணைக்கட்டு ஊடாக மகாவலி ஆற்றிற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு பெய்து வரும் மழை வீழ்ச்சியின் அளவிற்கேற்ப அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் லொக்கல்லோயா, தியப்பனா ஓயா, எம்பொல்லம்பய ஓயா மற்றும் உள்டிட்டிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் ஊடாக வெளியேறும் நீரும் பதுலு ஓயாவின் நீர் கொள்ளளவும் நேரடியாக மகாவலி ஆற்றில் கலப்பதனால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயரக்கூடும். எனவே தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடனும் விழிப்புடனும் இருக்குமாறும் அந்த அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் கலாவெவ ஆற்று படுக்கைக்கு சொந்தமான கலாவெவ மற்றும் கண்டலம நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான் பாய்ந்து வருவதால் போவ தென்ன, இப்பாகட்டுவ, மொரக்காகந்த மற்றும் கழுகங்க ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய வரும் நாட்களில் அந்த நீர்த்தேக்கங்களும் வான் பாயக்கூடும் என்பதால் அவதானமாக இருக்குமாறு மகாவலி அதிகார சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
அத்துடன் மாதுருவோயா நீர்த்தேக்கமும் அதன் அதிகபட்ச நீர்மட்டத்தை எட்டியுள்ளதால் அந்த நீர்த்தேக்கமும் வரும் நாட்களில் வான் பாயக்கூடும் என மகாவலி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற குறை நிரப்பு விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பி சத்தியலிங்கம் உரையாற்றினார். மக்கள் காயப்படுகிறார்கள், இறக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்படுகிறது, வீடுகள் உட்கட்டுமானங்கள் அழிவடைகிறது. அந்த வகையிலே பார்த்தீங்களென்று சொன்னால் எங்களுடைய பன்னி தேர்தல் தொகுதி எடுத்தீங்களென்று சொன்னால் எங்களுடைய ஜீவனோபாயம் விவசாயம், விலங்கு வேளாண்மை. மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள், மாடு, பசுமாடுகள் இறந்திருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட கோழி காணாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 ஆடு. எங்களுடைய வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்த்தீர்கள்னா இதே நிலைமை. இந்த 3 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் முற்றாக அழிந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற குறை நிரப்பு விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உரையாற்றினார். மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் புத்தளம், இளவன்குளம், மன்னார் வீதியினூடாக 1980ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பொது போக்குவரத்து நடைபெறவில்லை எனவும் இது சம்பந்தப்பட்ட வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகளினால் பிழையான தகவல்களை வழங்கி கௌரவ ஜனாதிபதி அவர்களை பிழையாக வழி நடத்தியுள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது ஐக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிராகரிப்பு, தமிழர் தேசிய இறைமை, சுயநிர்ணய உரிமை, அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி யாப்பு உருவாக்கப்படல் வேண்டும், ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. தமிழக முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்களும் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது. இச்சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் தேசிய பேரவை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் த சுரேஷ், சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஷ் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டீபன் ஆகியோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் உறுதியளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பினூடாகவே ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவதுருகோட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்பட்டன. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி இவ்வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
பங்களாதேஷில் மீண்டும் தலை தூக்கிய வன்முறையால் ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டுள்ளதோடு 25 பத்திரிகையாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து நீக்கிய இளைஞர் அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. கடந்த வாரம் டாக்காவில் உள்ள ஒரு மசூதியை விட்டு வெளியேறும் போது முகமூடி அணிந்த தாக்குதல்காரர்களால் ஷெரீப் உஸ்மான் ஹாதி சுடப்பட்டார். சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வியாழக்கிழமையன்று அவரது உயிரிழப்பு குறித்த செய்தி வெளியானதும் நூற்றுக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகரில் உள்ள ஒரு சதுக்கத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளதால் பங்களாதேஷில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அந்த வகையில் போராட்டக்காரர்கள் டெய்லி ஸ்டார் மற்றும் பிரதம் அலி உள்ளிட்ட பங்களாதேஷின் பத்திரிகை அலுவலகங்களை சேதப்படுத்தியுள்ளனர். கர்வான் பஜார் பகுதியில் உள்ள பங்களாதேஷின் முன்னணி ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி ஸ்டார் அலுவலகம் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. இதனால் பல பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கட்டிடத்திற்குள் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெய்லி ஸ்டார் அருகே உள்ள பிரதம் அலி என்ற வங்காள மொழி பத்திரிகை அலுவலகமும் போராட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதோடு பல பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்குள் டிக்டாக் தடையை தவிர்ப்பதற்காக அதன் உரிமையாளரான சீனாவின் பைடான்ஸ் நிறுவனம் தனது அமெரிக்க பங்குகளில் 80%க்கும் அதிகமானவற்றை அமெரிக்கா மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. 3 முக்கிய முதலீட்டாளர்களுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக டிக்டாக் தலைமை நிர்வாக அதிகாரி ஷோசி செவ் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அமெரிக்காவில் டிக்டாக்கின் செயல்பாடுகள் தொடர்பாக கடுமையான சர்ச்சைக்குரிய சூழல் நிலவி வந்தது. அந்த சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. காசா பகுதியில் தாக்கிய பைரன் புயலால் குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பகுதியில் கடும் காற்று, கனமழை மற்றும் முன்பு இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக அங்கு வாழும் மக்களின் வீடுகள் சேதமடைந்து சுமார் 8.5 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மழை மற்றும் குளிர் காரணமாக குழந்தைகள் உயிரிழப்பது அதிகரித்து வருவதாக அந்நாட்டு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் காசாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் அங்குள்ள மக்கள் குழந்தைகளுடன் அவதிப்படும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி பார்ப்போரை வேதனையடைய செய்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 20-20 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் வரை இலங்கை அணியின் தலைவராக தசுன் சாணக்க செயற்படுவார் என இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய தெரிவுக்குழு தலைவர் பிரமோத்ய விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் இன்று கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கடந்த தெரிவுக்குழுவினால் உலக கிண்ணத்திற்காக பெயரிடப்பட்டிருந்த 25 பேர் கொண்ட குழாமில் எவ்விதமான மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.